குணா வந்து இன்னைக்கு எபிசோடில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தார். அது ஒரு ஸ்டேட் இருக்கும்ல, நமக்கு ஃபீலிங் இருக்கும், எமோஷனல் இருக்கும். ஆனால் வந்து அதை வெளில எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நம்மளால் முடியாது. பட் நம்ம அந்த ஸ்டேட்டில் இருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஏன்னா அனிதா சீனியர் வந்து ஊருக்கு வந்து போகிறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் பார்க்க வந்து போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அனிதா சீனியருக்கு வந்து ராக்கி ஒரு வி மிஸ் யூ அனிதா சீனியர் அப்படி கேக்லாம் இது பண்ணி கட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, ரீனா வந்து அனிதா பார்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ராக்கியும் வந்து குரூப் ஹக் பண்ணுறாங்க. அப்போ குணா மட்டும் பார்க்குறாங்க. பட் அவங்க ஹக்லாம் பண்ணல, ஜஸ்ட் பார்க்குறாங்க. அதே மாதிரி அனிதா கிளம்பும் போதும் பார்த்தீங்கன்னா, குணா கொஞ்சம் ஓரமாக நின்றுட்டு அனிதா ஃபேஸையே பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து அழுகலை, கண்ணிலேருந்து கண்ணீர் வரலை, பட் கண் கலங்கி பார்த்துட்ருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அனிதா வந்து செட் ஆகலைன்றதாலும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிதா வந்து க்ரஷ்ஷாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் லவ்வாக மாறிச்சு, லிவிங் டுகெதரில் வேறு இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ நடக்கும்போது அவங்க நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்ற போது குணாக்கு வந்து அது ஓவர் எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த அவள் ஃபேஸை பார்க்கும்போதே தெரிஞ்சுது, ஐ எம் கோயிங் டு மிஸ் அனிதா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அனிதாவும் பார்த்தீங்கன்னா குணாக்கு ஸ்பெஷலாக நான் போயிட்டு வரேன் அந்த மாதிரிலாம் சொல்லலை, ஜஸ்ட்டு பாய், அவ்வளோதான். ஸோ எனக்கு பார்த்து என்ன தோணுச்சுன்னா வந்து குணா வந்து அனிதாவை ரொம்ப மிஸ் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க அம்மாவும் வந்து இல்லை, அவங்க அப்பாவும் பெருசாக கான்டாக்டில் இல்லை. இப்போ அனிதாவும் பார்த்திங்கன்னா சும்மா பேசுறதுக்கு அதுக்கு அனிதா இருந்தாங்க. இப்போ அவங்களும் இல்லைன்னு போது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரோ அப்படின்னு தோணுச்சு. குணாவை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் எபிசோட்ஸில் பார்க்கலாம் குணாவோட ஸ்டோரி எப்படி போகுதுன்னு.